ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். நாம் சென்ற வகுப்பில் முதல் மற்றும் இரண்டாம் பாவத்திற்கான அடிப்படை பலன்களை கற்றுக்கொண்டோம். ஆராய்ச்சி முறையில் கற்றுக்கொண்டோம். நாம் இனி மூன்றாம் பாவத்திற்கான பலன்கள் என்னென்ன என்பதை பற்றி இந்த வகுப்பில் கற்றுக்கொள்கின்றோம். இந்த பாவக பலன்களின் இறுதி வகுப்பில் இந்த பாவக பலன்களை எல்லாம் எந்த முறையில் தொகுக்கப்பட்டுள்ளது என்பதை விளக்கமாக கூறப்படும். இந்த பலன்கள் அனைத்தும் நாம் மனப்பாடம் செய்ய தேவையில்லை. ஒவ்வொரு பாவக பலன்களும் ஒரு சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டது. ஒரு மெத்தட் இருக்கு. a square plus b square plus 2ab is equal to என்னன்னு கேட்டா a plus b whole squareன்னு சொல்லுவோம். பட் இது சொல்றதுக்குன்னு ஒரு தளம் இருக்கு, ஒரு அடிப்படை இருக்காது. தெரிஞ்சா போதா, நம்ம மனப்பாடம் பண்ண மாதிரியே சொல்லலாம். அதே முறை அதே மாதிரி நான் இந்த பலன்கள் கூறுவதும் அவ்வாறுதான். அதனாலதான் நான் ஒரே ஸ்லைடு தான் வச்சிருக்கேன், ஒரே ஒரு ஸ்லைடு தான் வச்சிருக்கேன். ஏன்னா இந்த 12 பாவகத்தையும் நாம் பெர்முட்டேஷன் மற்றும் காம்பினேஷன்ங்கிற ஒரு கணக்கியல் அடிப்படையில் இந்த பலன்களை நாம் எடுக்கிறோம். ஒவ்வொரு பாவத்திற்கும் எடுக்கும் பொழுது நாம் மற்ற வீடுகளினுடைய ஸ்தானங்களையும் கருத்தில் கொள்கிறோம். இது நான் ஆரம்பத்தில் கூறினால் உங்களுக்கு புரியாது என்பதால் கடைசியாக 12 பாவங்களின் பலன்களை ஆராய்ச்சி செய்ததுக்கு பிறகு, நாம் கற்றுக்கொண்ட பிறகு நாம் அதனுடைய விளக்கத்தை கூறுவேன். இப்பொழுது நாம் மூன்றாம் பாவத்திற்கான பலன்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். மூன்றாம் பாவகம் என்ன வீடு? மூன்றாம் பாவகம் ஒரு ஜாதகத்தில் ஒரு அடிப்படையான பலாபலன்களை வழங்கும் ஸ்தானம். இந்த மூன்றாம் இடம் ஒருத்தருக்கு இயல் இசை நாடகத்தை வழங்கும் ஸ்தானம். இந்த மூன்றாம் இடம் தைரியம், வீரியம், விஜயம் ஸ்தானம். தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், விஜயஸ்தானம். செக்ஸுவல் கம்பேட்டபிலிட்டி அப்படி என்று நாம் ஆங்கிலத்தில் கூறுவதற்கு, அதற்கு இந்த மூன்றாம் இடம் முக்கியம். இந்த மூன்றாம் இடத்தை வைத்து ஒருத்தருக்கு ஏற்படும் இசை வல்லமையை பற்றியும் ஆராயலாம். இந்த மூன்றாம் இடம் ஒரு மிகச்சிறந்த உபஜயஸ்தானம். உபஜயஸ்தானங்கள் 4 உள்ளன. மூன்றாம் வீடு 6, 10, 11 ஆகிய 4 உபஜயஸ்தானங்கள் உள்ளன. இருப்பினும் 3, 6, 10, 11 என்பது உபஜயஸ்தானமாக இருந்தாலும் இந்த மூன்றாம் இடம் மிகவும் சிறப்பான உபஜயஸ்தானம். கிரகங்கள் மூன்றாம் இடத்தில் இருந்தால் தீமையை செய்யாது. தீமையான கிரகம் தீமையை செய்யாது, நன்மையான கிரகமும் நன்மையை செய்யாது என்று எடுத்துக்கொள்ளலாம். அதனால் மிகப்பெரிய பாதிப்பு ஜாதகருக்கு ஏற்படாது. மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படவில்லை என்றாலே அவருக்கு நிம்மதியான வாழ்க்கை தான் என்பதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதுவே சிறந்த பலன். மூன்றாம் இடம் என்பது சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தரால் ஒரு நன்மைகள் கொண்டு வந்து சேர்க்கப்படும் இடம். எதிர்பாராமல் ஒருத்தர் யாருன்னே தெரியாது, அவர் ஒரு தொகையை கொடுத்து விட்டு போகிறார், அல்லது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார், ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார், ஒரு கல்வியை கற்றுக் கொடுக்கிறார். சம்பந்தமே இல்லாம வந்தாரு, திடீர்னு ஒன்று சொல்லி கொடுத்துட்டு போறாரு. சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் வந்தாரு, ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு போறாரு. சம்பந்தமே இல்லாம அவருக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா நம்ம எதிரே பார்க்கல. ஒரு கோவிட் பீரியட்ல வருமானம் வரும் என்று எதிர்பார்க்கவில்லை, அவரா வந்தாரு. டெய்லி ஒரு 1 hour ஸ்பெஷல் கிளாஸ் எங்களுக்கு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கோவிட் பீரியட்ல ஒரு ஆசிரியருக்கு வருமானம் கிடைப்பது என்பது அரிதாக இருந்த விஷயம். தனியார் பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்கள் பலருக்கு பல சிரமங்கள் இருந்தது. அப்பொழுது ஒரு ஆசிரியர் ஜாதகம் கொண்டு வந்தார். அவருக்கு அப்பொழுது 3ஆம் இடம் மிகவும் சிறப்பாக இருந்தது. 3ஆம் இடத்துக்கான திசை நடந்து கொண்டிருந்தது. 3ஆம் இடம் உபஜயஸ்தானம் என்பதால் உங்களுக்கு இந்த மாதிரியான வருமானங்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு என்பது நான் ஜாதகத்தை பார்த்து கூறப்பட்டது. சரியாக இந்த அவர் ரொம்ப தத்தளித்து கொண்டு வந்தார். இந்த மாதிரி திடீர்னு சம்பளம் நின்றுச்சு, பாதி சம்பளம் தான் கொடுக்குறாங்க, அதுவும் சரியா கொடுக்கறது இல்லை, அதுவும் லேட் ஆகுது, ஏதோ பல குறைபாடுகளுடன் வந்தார்.
அப்பொழுது இந்த பலன் கூறிய போது அவர் நிம்மதி பெருமூச்சு விட்டார். அதே போல் சில மாதங்கள் கழித்து சந்தித்த போது நீங்கள் கூறியபடி நடந்தது என்றார். ஆனால் உண்மையில் என்னவென்றால் நாம் கூறியபடி நடக்கவில்லை. அவர் ஜாதகத்தில் என்ன நடக்க வேண்டும் என்று இருந்ததோ அதுதான் நடந்தது. இது நமது ஜாதக அறிவின் ஜோதிட அறிவு மற்றும் ஜாதக ஆய்வின் அடிப்படையில் அதனை எடுத்து கூறப்பட்டுள்ளதே தவிர நாம் கூறியது நடந்ததாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது தவறு. அவருடைய ஜாதகப்படி அவருக்கு நடக்க வேண்டி இருந்தது அந்த காலகட்டத்தில் நடந்தது. அது நம் வாயின் மூலமாக அவர் கேட்டறிந்தார் என்பதே உண்மை. இந்த 3ஆம் இடம் உபஜயஸ்தானம். இந்த அவர் ஒருத்தருக்கு ஜாதக பலன் சரியா கேட்கணும்னாலே இந்த 3ஆம் இடம் நல்லா இருக்கும். 3ஆம் இடம் நல்லா இருந்தாதான் இன்னொருத்தர் சொல்றத கேட்க லிசனிங் கெப்பாசிட்டி வரும். அதனாலதான் இசைக்கு லிசனிங் கெப்பாசிட்டி நல்லா இருந்தாதான் ஒருத்தருக்கு மியூசிக் நல்லா வரும். இயற்கையை ரசிக்க தெரியணும், அனைத்தையும் ரசிக்க தெரியணும், அதை உள்வாங்க தெரியணும். லிசனிங் கெப்பாசிட்டிக்கு கேட்டல்ங்கிறதுக்கு 3ஆம் இடம். கேள்வி ஞானத்துக்கும் 3ஆம் இடம். ஏன் எதற்கு என்று ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது ஒரு குழந்தை கேட்கிறது அல்லவா, அதுவும் 3ஆம் இடம். அபரிவிதமான தைரியத்தை எடுத்துக் கொடுப்பது 3ஆம் இடம். ஒரு வீரியத்தை கொடுப்பது 3ஆம் இடம். ஒரு செயலில் வெற்றி அடையுமா என்பதை பார்ப்பதற்கும் இந்த 3ஆம் இடம் பயன்படும். ஒரு செயல் முழுமை அடையுமா, ஒரு செயல்பாடு எடுத்துக்கொள்ளப்படுகிறது, மிகவும் துணிச்சலாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. செய்ய 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 1 வருடம் ஆகிறது, 2 வருடம் ஆகிறது, கடைசியாக இல்லை, இதற்கு மேல் நம்மால் முடியாது என்று விட்டு விடுபவர்கள் பல பேர் உள்ளனர். ஒரு எடுக்கும் செயல் பரிபூர்ணமாக வெற்றி அடையுமா என்பதை இந்த 3ஆம் இடம் தெளிவுபடுத்தும். சில பேர் இந்த சென்னையில் நான் ஆசிரியராக இருக்கும் பொழுது சிஏ படிக்க வருவாங்க. ரொம்ப உத்வேகமா வருவாங்க. முதல் வருடம், 2 வருடம், 3 வருடம், 4 வருடம், 5 வருடம், 6 வருஷம் படிப்பாங்க. இன்டர் மட்டும் கிளியர் பண்ணுவாங்க. ஃபைனலுக்கு போகவே முடியாது. முழுமை அடையாது அவருடைய படிப்பு. இருந்தாலும் ஒரு திருப்தி நிலை இருக்கும், அவ்வளவுதான். இந்த 3ஆம் இடம் ஒரு செயலை எடுத்துக்கொண்டால் அவர் அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பாரா என்பதை பற்றி கூறும் இடம் 3ஆம் இடம். தைரியம், வீரியம், விஜயஸ்தான். இந்த 3ஆம் இடத்தை வைத்து இளைய சகோதரம் மற்றும் சகோதரிகளுடைய வாழ்க்கை நிலையை நாம் ஆராய முடியும். ஒரு ஜாதகருடைய இளைய சகோதரம் அல்லது இளைய சகோதரியுடைய வாழ்க்கை நிலையை நாம் ஆராய முடியும். இந்த 3ஆம் இடம் தாயாருடைய உறக்க நிலை, தாயார் பயணம் கொள்ளும், தாயார் அடிக்கடி பயணம் கொள்வதற்கான வாய்ப்பு உண்டா என்பதை இந்த 3ஆம் இடத்தை வைத்து கூறலாம். இந்த 3ஆம் இடத்தை வைத்து ஒருவர் ஒரு வாகனம் வாங்கினார் என்றால் அந்த வாகனம் அவர் முழுமையாக பயன்படுத்திக் கொள்வாரா என்பதை இந்த 3ஆம் இடத்தை வைத்து கூறலாம். இந்த வாகனத்தை முழுமையாக பயன்படுத்த முடியுமா? சில பேர் வண்டி வச்சிருப்பாங்க, வீட்டுல சும்மாவே இருக்கும். மாசத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல 6 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ உபயோகப்படுத்தாலே அதிகபட்சமா இருக்கும். ஸோ ஒருத்தர் ஒரு வண்டி வாங்கினாருன்னா சில பேர் வண்டி வாங்குவாங்க, நல்லா எஃபெக்டிவா யூஸ் பண்ணுவாங்க, 15 வருஷமுமே எஃபெக்டிவா யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரெனிவல் பண்ணுவாங்க. இந்த ஆர்சி முடிஞ்சிடும், 15 வருஷம் 2 வீலருக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரெனிவல் பண்ணி அதுக்கப்புறம் 5 வருஷம் 10 வருஷம். ரொம்ப பேர் டிவிஎஸ் பைக் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப வருஷம் வச்சிருப்பாங்க. ஹீரோ ஹோண்டா, ஸ்ப்ளெண்டர், அது ரொம்ப பழைய வண்டியா இருக்கும். இருந்தாலும் விடாம அதை முழுமையாக பயன்படுத்த இதை பார்ப்பதற்கு இந்த 3ஆம் இடம். ஒரு நபருடைய நிம்மதியை அறிவதற்கு இந்த 3ஆம் இடம். 3ஆம் இடம் நல்லா இருந்தாருன்னா அவர் என்னதான் கஷ்டம் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு வாட்டி அவருக்கு நிம்மதி என்பது அவர் வாழ்க்கையில் வந்து போகும். நிம்மதி என்பது இருக்கும். நிம்மதியை அவரால் உணர முடியும். இந்த 3ஆம் இடத்தை வைத்து நம் புத்திரர்களுக்கு ஏற்பட வேண்டிய லாபங்களை பற்றி ஆராயலாம். நமது புத்திரர்களுடைய லாபங்கள் அல்லது அந்த ஜாதகர் செய்ய வேண்டிய தானத்திற்கு
ஏற்ப கிடைக்கும் பண வசதிகள். சில பேர் தானம் பண்ணுவாங்க. என்னன்னா, டொனேஷன் கலெக்ட் பண்ணி தானம் பண்ணுவாங்க. டொனேஷன் கலெக்ட் பண்ணி தானம் பண்ணுவாங்க. நன்கொடை வாங்கி தானம் செய்பவர்கள் உண்டு. இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி சித்திரை திருவிழா அன்னைக்கு மோர் ஊத்துறோம் அப்படின்னு சொல்லி, சர்பத் ஊத்துறோம், பிரசாதம் வழங்குறோம் அப்படின்னு சொல்லி டொனேஷன் வாங்கி நன்கொடைக்கு வாங்கி தானம் செய்பவர்களும் உண்டு. அன்னதானம் நன்கொடை கலெக்ட் பண்ணி அன்னதானம் செய்பவர்களும் உண்டு. அந்த மாதிரி அன்னதானத்திற்கு கிடைக்கும் பணம் இவருக்கு எப்படி கிடைக்கும்? அன்னதானத்திற்கு கிடைக்கும் உதவிகள் எப்படி கிடைக்கும்? சில பேர் சொல்லுவாங்க, நான் இதை ஆரம்பிச்சதுல இருந்து என்னுடைய பிசினஸ் லாபத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னதானம் வந்து திருவண்ணாமலையில பௌர்ணமிக்கு அன்னதானம் கொடுக்குறேன். நானே போய் கொடுத்துட்டு இருந்தேன். அடிப்படை பண வசதியை வச்சு ஒரு 10 பேருக்கு 20 பேருக்கு போய் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ வந்து 100 பேர் 200 பேருக்கு கொடுக்க முடியுது. அது கூட நான் நேரடியா போறதில்ல, நானே வேலையாட்களை வச்சு கொடுக்குறேன். அதற்கான பணமும் என்னுடைய தொழில் வாய்ப்பு மூலமாக வருகிறது. நன்கொடை மூலமாகவோ தொழில் வாய்ப்பு மூலமாகவோ ஏதோ ஒரு பீரியட்ல அந்த டயத்துல கரெக்டா கிடைக்கும். ஞானசம்பந்தருக்கு பொற்காசு கிடைச்ச மாதிரி. இந்த 3ஆம் இடம் நன்றாக இருந்தால் தானங்கள் சிறப்பாக செய்ய முடியும். 3ஆம் இடத்தை வைத்து ஒருத்தர் தானம் வந்து நிலைத்த தானமாக செய்வாரா? சில பேர் செய்வாங்க. வருஷத்துக்கு ஒரே ஒரு வாட்டி செஞ்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க. சில பேர் வருஷம் அந்த பீரியட் அந்த டேட்ல கரெக்டா செய்யணும். யாருக்காவது ஏதாவது பண்ணணும்னு செய்வாங்க. சில பேர் டெய்லி செய்யறவங்களும் இருக்காங்க. மாசம் ஒரு வாட்டி செய்யறவங்களும் இருக்காங்க. சோ இது வந்து நிலைத்த நீடித்த வாய்ப்பை தருமா என்பதை ஆராய்வதற்கு இந்த 3ஆம் இடம் பலப்படும். ஒருத்தருக்கு ஏற்படுகிற நோய் எந்த தீவிரமாக அது ஏற்பட்டுள்ளது என்பதை ஆராய்வதற்கு இந்த 3ஆம் இடம் பயன்படும். ஏதோ ஒரு நோய் வந்திருக்கு, அதனுடைய தீவிர தன்மையை தெரிந்து கொள்வதற்கு இந்த 3ஆம் இடம் பயன்படும். அதே மாதிரி ஒருத்தர் கடன் வாங்கியிருக்காரு, அந்த கடனுடைய தீவிரத்தன்மை, அந்த தொகை, வட்டி, இந்த தீவிரத்தன்மைன்னு சொல்றோம் இல்லையா, அவரால் சமாளிக்க முடிகிற ஒரு தீவிரத்தன்மை என்பதை தெரிந்து கொள்வதற்கு இந்த 3ஆம் இடம் பயன்படும். மேலும் இந்த 3ஆம் இடத்தை வைத்து எதிரியினால் புகழ் உண்டாகுமா என்பதை ஆராயலாம். முருகனுக்கு வந்து எதிரியால் புகழ் கிடைத்தது. முருகப்பெருமானுக்கு திருச்செந்தூர்ல அவருக்கு புகழ் அடைந்தது எதிரியால். தெய்வானையை மணந்தது எதிரியால். புகழ் பெற்றது, வாழ்க்கை அமைந்தது எதிரியால். இந்த காரணம் வந்து இந்த 3ஆம் இடத்தை வைத்து போறது. மனைவியின் பாக்கியஸ்தான், மனைவி அல்லது கணவர் நமது வாழ்க்கைக்கு வரும் வாழ்க்கை துணைவருடைய பாக்கியங்கள் எவ்வாறு உள்ளது என்பதை ஆராய்வதற்கு இந்த 3ஆம் இடத்தை வைத்து நாம் ஆராயலாம். நம்மை சுற்றியுள்ள இந்த ஜாதகரை சுற்றியுள்ள நண்பர்களுடைய பாக்கியங்கள் எவ்வாறெல்லாம் இருக்கும் என்பதை, இவரால் அவர்களுக்கு பாக்கியம் கிடைக்கும் அல்லது இவருடைய சுத்த பந்தங்களால், இவருடைய சுற்றுச்சூழல்களால், இவருடைய நண்பர்களால் மற்ற நண்பர்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கும் அப்படி என்பதையும் நாம் இந்த 3ஆம் இடத்தை வைத்து ஆராயலாம். பொதுவாகவே ஆயுள் ஸ்தானம் என்று கூறப்படுவது 8ஆம் இடம். அதுதான் ஒருத்தருடைய ஆயுளை நிர்ணயிப்பதற்கு ஒரு ஸ்தானம். ஒருத்தரோட ஆயுள் தீர்க்க ஆயுளா, மத்தியம ஆயுளா, அற்ப ஆயுளா என்பதை நிர்ணயிக்கும். அந்த ஆயுளுக்கு ஆயுள் கொடுப்பது, ஆயுளுக்கே ஆயுள் கொடுக்கும் ஸ்தானம் இந்த 3ஆம் இடம். சில பேர் சொல்லுவாங்க, மரண வாயில் சென்று தப்பித்து வந்தார் என்று சொல்லுவார், கூறுவார். மரண வாயில் வரை சென்று தப்பித்து வந்தார், அல்லது கர்ணம் தப்பினால் மரணம் என்பது போல் அந்த சூழல் இருந்தது என்று சிலர் கூறுவார்.
மேலும் ஒருத்தருக்கு இந்த 3ஆம் இடத்தை வைத்து அவருடைய ஆயுளுடைய பலத்தை நாம் நிர்ணயிக்க முடியும். இந்த 3ஆம் இடம் என்பது பாக்கியத்தை பெருக்கும் ஸ்தானம். ஒருத்தருக்கு ஒரு பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த பாக்கியம் பெருகுமா என்பதை கண்டு கொள்வதற்கு இந்த 3ஆம் இடம் பயன்படும். இந்த 3ஆம் இடம் ஒருத்தருடைய பாக்கியம் எந்த அளவுக்கு பெருகும் என்பதை ஆராய். ஒருத்தர் புத்தகம் எழுதி வெளியிடுவாரா என்பதை காண்பதற்கு இந்த 3ஆம் இடத்தை வைத்து ஆராயலாம். 3ஆம் இடத்தில் குரு இருந்தால் புத்தகம் எழுதுவார் என்பது ஒரு பொது மொழி, பொது பலன். ஏனென்றால் 3ஆம் இடத்தில் உள்ள குரு 9ஆம் இடத்தை பார்ப்பார். 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட எழுத்துக்கள் அவருக்கு வரும். அதனால் அவர் புத்தகம் எழுதுவார் என்பது ஒரு பலன், பொது பலன் உண்டு. இந்த மாதிரி இந்த 3ஆம் இடத்தை வைத்து பல்வேறு பலன்கள் அறியலாம். தந்தையாருடைய நட்பு வட்டம் இந்த ஜாதகருக்கு எவ்வாறு உறுதுணையாக இருக்கும் என்பதை அறிவதற்கு இந்த 3ஆம் இடம் பயன்படும். தொழிலில் எந்த மாதிரியான வம்பு வழக்கு வில்லங்கம் வரும் என்பதை இந்த 3ஆம் இடத்தை வைத்து ஆராயலாம். தொழிலுக்கு ஏற்பட வேண்டிய கடன்கள், ஒரு தொழில அவருக்கு கடன் கிடைக்குமா, அந்த தொழிலை வைத்து அவரால் கடன் பெற முடியுமா என்பதை ஆராய்வதற்கு இந்த 3ஆம் இடம் பயன்படும். இந்த 3ஆம் இடம் என்பது அவ்வளவு முக்கியமான ஸ்தானம். அதாவது இந்த 3ஆம் இடத்தை வைத்து ஒரு ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய லாபங்களுடைய அவர் செய்த புண்ணியத்தால் கிடைக்கும் லாபங்களை பற்றி அறிவதற்கு இந்த 3ஆம் இடம் பயன்படும். அவர் செய்த புண்ணியத்தால் கிடைக்கும் லாபம் என்னவென்று அறிவதற்கு இந்த 3ஆம் இடம் பயன்படும். இந்த 3ஆம் இடத்தை வைத்து ஒரு ஜாதகரின் சுகமான தூக்கம் எந்த அளவுக்கு உண்டு என்பதை அளவிட முடியும். சுகமான உறக்கம், பஞ்சு மெத்தையில் சில பேர் பஞ்சு மெத்தையில் உறங்கினாலும் நிம்மதியான தூக்கம் இருக்காது. சில பேர் ஓலப்பாயில தூங்கினாலும் சுகமான தூக்கம் இருக்கும். இந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் ஏற்படுகிறது நமது வாழ்நாளில். நாம் பல இடங்களில் பார்த்திருக்கிறோம். இவை அனைத்தையும் காண்பதற்கு இந்த 3ஆம் இடம் பயன்படும். ஒரு நபர் பயணம் மேற்கொள்வதற்கு ஏசி கோச்ல போவாரா, ஸ்லீப்பர் கோச்ல போவாரா, இல்லைன்னா அன்ரிசர்வ்ல போவாரா, தத்தி தடுமாறி போவாரா? ஒருவர் மேற்கொள்ளும் பயணத்தில் ஏற்படும் சுகம் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி ஆராய்வதற்கு இந்த 3ஆம் இடம் பயன்படும். ஒருவர் வாழ்நாளில் போகம் கொள்வதற்கு, அது உணவு முறையாகவும் இருக்கலாம், அல்லது வேறு முறையாகவும் ஏதோ ஒரு முறையில் போகம் கொள்வதற்கு சுகித்தல் என்று கூறுவார். போகம் கொள்வது என்றால் ரொம்ப பேர் அது பாலின ஒருமைப்பாடு என்று நினைத்து விடுகிறார். அதையும் அடங்கும், அதை தவிர மற்றதும் அடங்கும். போகம் கொள்வதற்கான, சுகமான போகம் கொள்வதற்கான வாய்ப்பினை இந்த 3ஆம் இடம் காட்டும். ஆக இந்த 3ஆம் இடம் என்பது மிகச்சிறந்த உபஜயஸ்தானமாகவும் விளங்குகிறது. இந்த 3ஆம் இடம் என்னென்ன பலாபலன்களை வழங்கும் என்பதை இந்த வகுப்பில் நாம் ஆய்வு முறையில் கண்டறிந்தோம். அடுத்த வகுப்பில் நாம் 4ஆம் வீட்டுக்கான பலன்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். 4ஆம் இடம் மிக சிறந்த இடம் ஒரு ஜாதகருக்கு.
ஒருவர் அனுபவிக்க வேண்டிய சுக மேன்மையை பற்றி கூறுவது. தாய், வீடு, வண்டி, வாகனம் இவை பற்றி கூறுவது. இதை பற்றி நாம் வரும் வகுப்பில் கற்றுக்கொள்வோம். நன்றி.